கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. 8/4/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do everything through him who gives me strength. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் வரக்கூடிய பலன். என்னாகமம் 23:22 கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்கிறதை நாம் சிந்தித்து ஜெபிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு இருந்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. உபாகம் 34:7 மோசே மரிக்கும் பொழுது 120 வயதாக இருந்தான். வேதம் அவனை குறித்து சொல்கிறது, அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. கிறிஸ்து அவனை பலப்படுத்தினார். சங்கீதம் 28:8 கர்த்தர் அவர்களுடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ஐயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலனாக இருக்கிறார். அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறவரும் அவராக இருக்கிறார். அவர் நம் பலனாய், கோட்டையாய், தஞ்சமாய், துருகமாய் இருந்து தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்கிறதான நம்பிக்கை நிச்சயத்தில் ஒவ்வொரு நாளும் ஓட, கர்த்தருக்காய் நிற்க, உழைக்க பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை, தேவ சமாதானம், வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. யார் யாரிடத்தில்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு சொன்னது 1 கொரிந்தியர் 2:16. இந்த நாளுக்கான கேள்வி, எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. யார் யாரிடத்தில் சொன்னது?